தமிழ் சினிமாவோட கவி சக்கரவர்த்தி அப்படின்னு கொண்டாடப்படுற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலை எவ்வளவு வேகமா எழுதுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒருத்தர்கிட்ட மும்மரமா பேசிட்டு இருக்கும் போதே இடையில கிடைச்ச சின்ன கேப்ல ஒரு சூப்பர் ஹிட் பாடலை கண்ணதாசன் அவர்கள் உருவாகியிருக்காரு. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கம்பெனியோட ஓனர் எம்ஜி சக்கரபாணியோட பையன் அபிபுல்லாவும் கண்ணதாசனும் ஸ்டூடியோல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டூடியோவுக்கு வந்த தயாரிப்பு நிர்வாகியான மாயாண்டி ஒரு துண்டு சீட்டை கண்ணதாசன் கையில கொடுக்குறாரு. அந்த துண்டு சீட்டில் ஒரு சூழ்நிலைக்கு அவசரமாக ஒரு பாட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதே சமயத்தில் ஸ்டூடியோவில் வேலை பார்க்குற 2 பேருக்கு இடையில பலமான வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு. அவங்க 2 பேரும் சண்டையில் அப்படி பார்த்தாலும் தப்பு தான், இப்படி பார்த்தாலும் தப்பு தான் அப்படின்னு ஒருத்தரை குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷம் கவி பேரரசர் கண்ணதாசன் தன்னோட கற்பனை குதிரையை ஓட விடுறாரு. கண்ணதாசன் ரொம்ப மும்மரமாக பேசிட்டு இருந்த அபிபுல்லாவை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கண்ணதாசன் சொல்லிட்டு அவங்க 2 பேர் சண்டையில் வர்ற வார்த்தைகளை பல்லவியாக மாற்றி பாடலை எழுத ஆரம்பிக்கிறாரு கண்ணதாசன். கண்ணதாசன் எழுதின அந்த பாடல் தான் கண்ணியின் சபதம் படத்தில் வர்ற அப்படி பார்த்தாலும் இல்லை இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் இல்லை இப்படி பார்த்தா. தீவிரமாக ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சூழலில் நடந்த ஒரு சின்ன மோதலை கருவாக வச்சு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டை உருவாக்கின விதம் அவரோட அபாரமான திறமைக்கு சான்று. இதுதான் கேப்பில் கெடா வெட்டுறதுன்னு சொல்கிறதோங்கிற அளவுக்கு கவிஞரோட கைவண்ணம் அப்போ பேசப்பட்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.